ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தரம். நான் மாநில தலைவர், அயலக தமிழர் பிரிவு, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடையது. இன்றைக்கி இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா, கோவை பெருங்கோட்டத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய ஒரு கலந்துரையாடல், அவங்களுடைய முதல் அறிமுக கூட்டம். இன்றைக்கி எங்களுடைய பிரிவு என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் எங்களுடைய நிர்வாகிகளோட அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு, இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்துட்டு இப்போ தான் வெளியில் சென்று கொண்டிருக்கார் எங்களுடைய மாநில செயலாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவுரைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பெருங்கோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் கிட்ட வந்து கோயம்புத்தூர் நகர், கோயம்புத்தூர் சவுத், கோயம்புத்தூர் நார்த், நீலகிரி, திருப்பூர் நார்த் அண்ட் சவுத் அண்ட் ஈரோடு நார்த் அண்ட் சவுத், இத்தனை மாவட்டங்கள்லேருந்து அனைத்து நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா வந்து அவங்க நேரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கூட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதை வழி நடத்தின எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பகுதியை சார்ந்து கோயம்புத்தூரில் பெரிய நாயக்கன் பாளையம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே பக்கத்தில், அந்த ஊரை சார்ந்த சகோதரன் இவர் வந்து சஞ்சய் ராமகிருஷ்ணன் ஒரு சகோதரன் வந்து ஒரு 15/10/2025 அதாவது போன மாதம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வளைகுடா நாடுகளில் இறந்து போகிறாரு ஒரு மர்மமான முறையில். அது யாருக்குமே தெரியாமல் இருந்தப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு வாரம் 10 நாள் அந்த குழந்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ணலேன்ட்டு ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டில். யாரை எங்கெங்கேயோ போய் கேட்குறாங்க, பலரோட கேட்டு அவங்களால முடியலன்னப்போ அவங்க வந்து எங்களுடைய அயலக தமிழர் பிரிவை அணுகின உடனே எங்களுக்கெல்லாம் வளைகுடா நாடுகளில் வந்து எங்களுடைய சகோதரி ஒருத்தங்க எங்களுக்காக அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, எங்கள் பிரிவினுடைய ஒரு மாநில செயலாளர். அவங்களுடைய காதுகளுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனப்போ இந்த விஷயம் எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா, அவங்க கூட இருந்த அவருடைய நண்பர்களுடைய ஒரு இதில் தவறான ஒரு சூசைடுன்ற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அப்படி வந்தப்போ அந்த ஃபார்மாலிட்டி ஆல்ரெடி ஒரு 10 நாட்கள் ஆயிடுச்சு. அந்த சகோதரன் இறந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இங்கேருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. ஏன்னா அவர் இறந்துட்டதுனால அவர் தான் அப்படின்னும்போது என்னுடைய மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, என்னுடைய மாவட்ட தலைவர், இவங்கெல்லாம் வந்து பல சட்ட சிக்கல்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஆர்டிஓ கிட்ட, நம்ம இவங்கக்கிட்ட ஆர்டிஓ கிட்டேருந்து, ஒரு விஓ கிட்டேருந்து லெட்டர் வாங்க வேண்டியதாக இருந்தது, அவங்க பேரண்ட்ஸோட அஷூரன்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு தெரிந்த எங்கள் காதுகளுக்கு வந்த நாள்லேருந்து இன்றைக்கி மொத்தம் 5ஆவது நாள்லேயே வந்து அந்த சகோதரனுடைய உடலை அனைத்து ஃபார்மாலிட்டிஸோட இன்றைக்கி காலையில் கொச்சினுக்கு மிட்நைட் ஒரு 12:15க்கு அந்த பூத உடல் வந்த உடனே எங்கள் சகோதரி, இவங்க தான் மாநில பொறுப்பாளர், மாவட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து அந்த கோஆர்டினேட் பண்ணி அந்த உடலை வந்து அவங்க ஊருக்கு பெரிய நாயக்கன் பாளையம் கூட்டு வந்தப்போ காலையில் எங்களுடைய பிரிவின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்கள், எங்களுடைய தாமரை சொந்தங்கள் ஒரு 20-30 பேர் அங்கே போயிட்டு அவங்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி காலையில் நடந்த நிகழ்வு அதை நடத்திட்டு திருப்பி நம்ம வந்து இந்த கூட்டத்திற்கு வந்தோம். அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு நன்றியை தெரிவித்தாங்கன்னா, இது ஏன்னா உள்ளூரில் ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது, வெளிநாடுகளில் நடக்கும்போது அதுக்கான ஒரு ப்ராப்பர் சேனல் வழியாக தான் போக முடியும். ஏன்னா எம்பசி இருக்குது. ஏன்னா வெளிநாடுகள்னும் போது அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன்ஸோடு தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். ஒருத்தன் இறக்குறான்னும் போது அதுக்கும் பல சிக்கல்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு இது பண்ணி இன்றைக்கி சேஃபாக அந்த குடும்பத்துக்கு வந்து எங்கள் தமிழக பாஜக தமிழர் பிரிவு வந்து நாங்கள் இந்த பகுதியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது அவங்க ரொம்ப ஒரு இதுவாகவே அந்த துக்கமான ஒரு நிகழ்ச்சியில் கூட அவங்க எங்களுக்கு வந்து ஒரு நன்றிகளை தெரிவித்தாங்க. அதனால் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நாங்கள் வந்து தமிழக அயலக பிரிவு வந்து நாங்கள் பதவியேற்று இன்னும் 2 மாதங்கள் தாங்க முடிஞ்சிருக்கு கரெக்டாக சொன்னால். அதுக்குள்ளேயே இப்போ எங்கே பெரிய நாயக்கன் பாளையமில் பண்ண மாதிரி ராமநாதபுரம் சாயல்குடியிலையும் ஒரு குடும்பம் இதே மாதிரி இறந்தப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் அந்த கம்பெனி எங்கே அந்த சகோதரன் வேலை செஞ்சானோ, ஏன்னா அந்த அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா 2 மாத குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எங்களை அணுகி எங்ககிட்ட ஒரு உதவி கேட்டப்போ நாங்கள் எம்பசிலேருந்து சொல்லி அந்த எந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணாரோ அந்த கம்பெனியை கொஞ்சம் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி அந்த அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு
கணிசமான ஒரு பணம் ஒரு 3-4 லட்சங்கள் வரப்போகுது. அதை எங்களுடைய மாநில தலைவர் மூலயமா நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 15 மீனவர்கள் ஈரானில் போய் மாட்டினப்போ அதே மாதிரி தான் எங்கள் தமிழகத்தினுடைய அயலக தமிழர் பிரிவு வந்து அந்த சகோதரர்களை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து, ஏன்னா ஈரானில் குண்டுகள் விழுந்துட்டு இருந்த பகுதியிலேருந்து அவங்கள காப்பாற்றி நோ ஃப்ளை ஜோனாக இருந்தாலும் அவங்கள வந்து கப்பலில் கூப்பிட்டு வந்தோம். ஈரான்லேருந்து துபாய் கூப்பிட்டு வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டை வச்சு நம்ம தாயகத்துக்கு கூப்பிட்டு வந்து எல்லா உவரி, தக்கலை போன்ற கடலோர கிராமங்களை சார்ந்த அந்த சகோதரர்கள் அவங்கள காப்பாற்றி கூப்பிட்டு வந்து அவங்க குடும்பத்தவரோடு சேர்த்ததாக இருந்தாலும் ஒரு 2 நாட்களுக்கு ஒரு 3 நாட்கள் நேற்று கூட மீட்டிங்கில் எங்கள் அம்மையார் நிர்மலா அம்மா சொன்ன மாதிரி இந்தியாவின் நிதியமைச்சர் மீனவர்கள் நடுக்கடலில் வந்து சாட்ஃபோன் வேலை செய்யாமல் ஒரு 750 மீனவர்கள் தத்தளித்த போது கூட அம்மா உடனே ஃபோன் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி அதை ரீஆக்டிவேட் பண்ணி அந்த குடும்பங்கள் தீபாவளி நாள் அவங்க குடும்பத்தோடு வந்து சேர்ந்தது. இந்த மாதிரி பல நல்ல நிகழ்ச்சிகளை எங்களுடைய பிரிவின் சார்பாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்வோம். இது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மதத்துக்கோ ஒரு பிரிவுக்கோ சம்மந்தப்பட்ட கட்சி இல்லைங்க. இது அனைவருக்குமான கட்சி. நாங்கள் அயலக தமிழர் பிரிவு யார் எங்களை வந்து தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி உதவி வேணும்னு கேட்டாலும் நாங்கள் அந்தந்த பகுதிகளில் அந்தந்த நாடுகளில் ஒரு அமைப்பாளரை போட்டு வச்சுருக்கோம். அவங்களுடைய மூலமாக கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு தமிழனுக்கும் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லி அவை பாட்டி பாடின மாதிரி எங்கெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு ஆபத்துன்னு வரும்போது எங்களுடைய பிரிவு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய ஜெய்சங்கர் ஐயா அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் அவர்களுடைய வழிகாட்டுதலிலும் நாங்கள்லாம் இணைந்து தமிழர்களுக்கு உதவி செய்வோம் என்று இந்த நேரத்தில் இந்த கோவை மண்ணிலிருந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.